ஸோ வாக்கு கேட்க வரும்போது எல்லா பெண்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பிளாங்கெட் ப்ராமிஸ். ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு அதை பத்தின பேச்சே இல்லை. அண்ணன் எடப்பாடியார் தான் மோர் தென் 20 months 22 months வரைக்கும் போராடி 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 அது குரல் கொடுத்து அதுக்கப்புறம் தான் செயல்படுத்தினாங்க. தகுதி இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மை வாக்கு கேட்கும்போது சொல்லியிருக்கணும் இல்லையா? நேர்மையான ஒரு நோக்கத்தோட நீங்க அரசியல் களத்துக்கு நீங்க தேர்தலுக்கு நிக்கிறீங்கன்னா உண்மையை அப்பதானே சொல்லியிருக்கணும். யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களுக்கும் தரோம்னு இப்ப சொல்றாங்க. எப்படி கடந்த 4.5 வருஷமா தகுதி இல்லைன்னு முதல்ல 2 வருஷம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 2 வருஷம் ஓகே ஒரு சில பேருக்கு தகுதி. இப்போ கடைசி 6 மாசத்துல எல்லாருக்கும் தகுதி வந்துடுச்சா? மறுபடியும் என்னுடைய பாதுகாப்புக்காக யாராவது பொறுப்பு எடுத்தா அந்த பொறுப்பு நிறைவேற்றணும். அடுத்து என்னுடைய தேவை உங்களுக்கு எப்போ வருதோ அதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி பாத்தியா இதெல்லாம் நான் உனக்கு அடுத்த வாட்டி நான் பண்றேன். அப்போ இந்த 5 வருஷம் என்ன ஆச்சு? இந்த 5 வருஷம் என்ன பண்ணீங்க? 5 வருஷம் இதெல்லாம் பண்றதுதான் நான் வாய்ப்பு கொடுத்தேன். இப்போ அடுத்த 5 வருஷம் கொடுத்து அப்போ கண்டிப்பா பண்ணிடுறேன். உங்களுடைய எந்த செயலை வச்சு உங்களுடைய அடுத்த 5 வருஷத்துக்கு நான் வாய்ப்பு கொடுக்க முடியும்?